happy morning or happy afternoon or happy evening whenever you are watching the video. இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி வீடியோ தான் பார்க்க போறோம். பட் வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அரௌண்ட் நம்ம 8 லெக்சர்ஸ் கிட்ட முடிச்சாச்சு. இது வந்து கன்க்ளூஷன் லெக்சர். இதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடிய போகுது. பட் நடுவில் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நானும் ஸ்டூடெண்ட் தான்டா. இன்னும் நான் வந்து டீச்சர்லாம் இல்லை, நானும் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால வந்து இடையில லெக்சர்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் தென் ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இந்த சாப்டரோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அரௌண்ட் 18 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான வீடியோலாம் வந்து முன்னாடியே இருக்கு, பாருங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இன்னைக்கு இந்த சாப்டரோட இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் நம்பர் 19 அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 20 மட்டும் தான் இருக்கு இந்த சாப்டர்ல. அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்டரோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 2 ப்ராப்ளம்ஸ் இப்போ சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 19. இந்த ப்ராப்ளம் நம்பர் 19 என்னன்னா, அருண் கேரிஸ் ஆன் ஹார்ட்வேர் பிசினஸ் and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his books. So opening balance கொடுத்திருக்காங்க, closing balance கொடுத்திருக்காங்க, and other informationல பாத்தீங்கன்னா wages, carriage outwards, sundry expense, cash paid to creditors, drawings கொடுத்திருக்காங்க. Total sales வந்து கொடுத்துட்டாங்க. 7,70,000 total sales கொடுத்துட்டாங்க. Purchase returns 30,000 கொடுத்திருக்காங்க. Sales return 25,000 கொடுத்திருக்காங்க. ஆனா பர்ச்சேசஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு குவிக் ரீகேப். பர்ச்சேசஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலனா நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சுக்கணும். சோ கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சனா அதுக்கப்புறம் சோ சிம்பிள் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சோ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் ப்ராப்ளம் நம்பர் 19. டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் ஸோ ஃபார்மேட் போட்டாச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பழைய லெக்சர் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். கிரெடிட்டார் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லயபிலிட்டி. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார் எப்பயுமே வந்து கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ அதை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ பை பேலன்ஸ் brought down. இது என்னது? ஓப்பனிங் கிரெடிட்டார். இந்த பிராக்கெட்ல இப்படி மென்ஷன் பண்ணிடலாம். So opening creditors ஓட வேல்யூ வந்து 50,000. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்ல எழுதிருக்கோம். ஆப்போசிட் சைடுல மிச்சம் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் to cash paid to creditor 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ to cash paid to creditors 6 lakhs. அதுக்கப்புறம் வந்து purchase returns கொடுத்திருக்காங்க. purchase returns 30,000. so to purchase returns
30,000. அவ்வளோதான் கிரெடிட்டார் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கு. லாஸ்ட்டாக வந்து க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன், இது வந்து க்ளோசிங் கிரெடிட்டார். $45,000. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பண்ணணும். So 6 lakhs plus 30,000 plus 45,000, 6,75,000. So balancing figure எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6,25,000 வருது. அதான் வந்து credit purchases. So by credit purchases, இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகர் போடணும். இது வந்து எவ்வளோனா 6,25,000. ஸோ இதான் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஓப்பனிங் வேல்யூ வந்து 2,40,000. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட்டு $2,40,000. அடுத்தது ஸ்டாக் இன் ட்ரேடோ அசெட் 1,20,000. நெக்ஸ்ட் டெட்டார்ஸோ அசெட் 40,000. Creditors liability for 50,000. லாஸ்டா வந்து cash at bank asset 30,000. ஸோ இப்போ வந்து டோட்டல் பண்ணிடலாம். டோட்டல் பண்ணோம்னா வந்து 2,40,000, 1,20,000, 3,60,000, 4,00,000, 4,30,000. ஸோ கேபிட்டலுங்கிறது ஒரு லயபிலிட்டி. ஸோ அதனால அதோட பேலன்சிங் ஃபிகர் வந்து லயபிலிட்டி சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் தான் வரும். ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் பிராக்கெட்ல பேலன்சிங் ஃபிகர். ஸோ 4,30,000 50 போச்சுன்னா வந்து 3,80,000. ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்து வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஃபார்மட் போட்ட ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஒன்றா வந்து என்டர் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ டு ஓப்பனிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 1,20,000. அடுத்து டு பர்ச்சேசஸ். அப்ப இதெல்லாம் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா 6,25,000 less purchase returns. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அவுட்டர் காலம்ல போட்டு இன்னர் காலம்ல போட்டு லெஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல போடணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 30,000. ஸோ 5,95,000. அடுத்து டு வேஜஸ். வேஜஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 65,000. அடுத்து பை சேல்ஸ். சேல்ஸும் அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கறதுனால சேல்ஸ் வேல்யூவை இன்னர் காலம்ல போட்டு அதுவே சேல்ஸ் ரிட்டர்ன் கம்மி பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல போடணும். ஸோ சேல்ஸோட வேல்யூ வந்து 7,70,000 less
சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி கேட்டால் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 25,000. ஸோ லெஸ் பண்ணா வந்து 7,45,000 வருது. அடுத்தது பை க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 1,70,000. ஸோ டோட்டல் பண்ணோம்னா வந்து இந்த சைடா டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டோட்டல் பண்ணா 9,15,000 வருது. ஸோ 9,15,000. So to gross profit, another balancing figure. So gross profit 9,15,000 then 65,000 minus 5,95,000 minus 1,20,000 பண்ணா gross profit வந்து 1,35,000. So இந்த gross profit P&L க்கு எடுத்துட்டு போயிடுவோம். by gross profit. $1,35,000. அதுக்கப்புறம் P&L கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ் ஒரு 7,500. ஸோ டு கேரியேஜ் அவுட்வர்ட்ஸ் 7,500. அதுக்கப்புறம் டு சந்திரி எக்ஸ்பென்சஸ். So sundry expenses or 28,000. அடுத்தது வந்து to depreciation. So plant depreciation வந்து land and building க்கு எவ்வளவு percentage கொடுத்திருக்காங்கன்னா 5%. So 2,40,000ல 5% வந்து depreciation வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா வந்து 12,000 வரும் depreciation. அப்புறம் லாஸ்டா வந்து டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து ஒரு 1,500 கொடுத்திருக்காங்க. ஸோ 2 டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ டோட்டல் இந்த சைட்ல ஜாஸ்தியா இருக்கு. 1,35,000 1,35,000. ஸோ நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோனா வந்து 86,000. ஸோ டு நெட் ப்ராஃபிட் அதான் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோனா வந்து 86,000. ஸோ அவ்வளோதான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. இதை பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே கைஸ், லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வந்து பேலன்ஸ் ஷீட். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நமக்கு தேவை வந்து கேபிட்டல். கேபிட்டல் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு கண்டுபிடிச்சோம். அதோட வேல்யூ எவ்வளோனா வந்து 3,80,000. ஆட் நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து 86,000. ஆட் பண்ணோம்னா வந்து 4,66,000 வரும். லெஸ் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000. ஸோ 4,56,000. அதுக்கப்புறம் இங்கே கிரெடிட்டாஸ் மட்டும் இருக்கு. ஸோ கிரெடிட்டாஸோட வேல்யூ எவ்வளோனா 45,000. அடுத்து அசெட் சைட். ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 2,40,000.
நான் ஏன் இதை வந்து இன்னர் காலம்ல எழுதுறேன்னா வந்து டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும். ஓபிஎஸ்ல பண்ணாததுக்கு காரணம் வந்து எப்பயுமே வந்து டெப்ரிசியேஷன் இல்லை டவுட்ஃபுல் டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ளோசிங் வேல்யூல தான் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ அதனால க்ளோசிங் வேல்யூலேருந்து டெப்ரிசியேஷன் கம்ப்யூட் ஸோ லெஸ் depreciation at 5%. So 2,40,000 5% வந்து 12,000. So 2,40,000 12,000 போச்சுன்னா வந்து 2,28,000. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் இன் ட்ரேட். ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து 1,70,000. debtors 51,500 less doubtful debts நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வேல்யூல இருந்து தான் லெஸ் பண்ணணும் doubtful debts. ஸோ doubtful debts லெஸ் பண்ணுவோம். ஸோ doubtful debts அவங்களே அமௌண்ட்டே கொடுத்துருக்காங்க தெய்வம் 1,500. ஸோ லெஸ் பண்ணா 50,000. லாஸ்டா கேஷ் அட் பேங்க். ஸோ கேஷ் அட் பேங்கோட வேல்யூ வந்து 53,000. 53,000 டோட்டல். So 4,56,000 plus 45,000, 5,01,000. இந்த சைடு வந்து 2,28,000, 1,70,000, 53, 5,01,000 பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த சம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ப்ராப்ளம் நம்பர் 19 வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த சாப்டரோட லாஸ்ட் ப்ராப்ளம், அதாவது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸோட லாஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 20. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ செல்வம் does not keeps his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31st December 2018. ஸோ ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல கேஷ் சேல்ஸ், கேஷ் பர்ச்சேசஸ், கிரெடிட் சேல்ஸ் எல்லாமே இருக்கு. அதை தவிர கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அட் 10% on machinery. கிரியேட் 1% ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் தான் கொடுக்கல, மிச்சம் எல்லாமே இருக்கு கொஸ்டின்ல. ஸோ வேற எந்த அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, டோட்டல் டெட்டாஸ் டோட்டல் கிரெடிட்டாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இந்த சம்க்கு வெறும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணா ப்ராப்ளம் வந்து ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷினரி அசெட். $60,000. Cash at bank asset 25,000. Sundry debtors asset 70,000. Stock asset 45,000. Bills receivable asset 20,000. Debtors ஓட இன்னொரு இதுதான் வந்து bills receivable. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேங்க் லோன் liability 45,000. Lost of sundry creditors liability 25,000. So total பண்ணா வந்து 45 25 வந்து 70 70 plus 70 1,40,000 2,20,000 வருது.
2,20,000. ஸோ இந்த சைடு தான் வந்து பேலன்சிங் ஃபிகர் வரும், ஏன்னா கேபிட்டல் வந்து ஒரு லயபிலிட்டி. ஸோ கேபிட்டல் இதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ 45 ப்ளஸ் ஒரு 25 வந்து 70,000. ஸோ 2,20,000 70 போயிடுச்சுன்னா வந்து 1,50,000 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நம்ம அடுத்து வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஐட்டம்ஸ் எழுதிடுறேன். 2 ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோனா வந்து 45,000. Two purchases. So cash purchases வந்து 8,000, credit purchases 52,000. அடுத்து 2 wages. Wages வந்து 6,000. அடுத்து buy sales. So sales includes cash sales and credit sales. அதே மாதிரி purchases includes cash purchases and credit purchases. So cash sales 20,000, credit sales 1,80,000. பர்ச்சேஸும் சரி சேல்ஸும் சரி கேஷோட கிரெடிட்டுக்கு தான் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பை க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 22,000. So 2,22,000. 2,22,000. So 2 gross profit. அதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோனா வந்து 60, 45, 1,11,000. ஸோ 1,11,000 தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பை gross profit 1,11,000. Next to advertisement 7,000. Next to salaries 23,500. Next to interest on bank loan. $4,500. Next to depreciation. So depreciation வந்து 10% on machinery கொடுத்திருக்காங்க. machineryயோட closing value 60,000. அதுல 10% வந்து 6,000. லாஸ்டா வந்து 2 doubtful debts. doubtful debts வந்து 1% debtors ஓட closing valueல கண்டுபிடிக்கணும். debtors ஓட closing value 1 lakh. 1 lakhல 1% வந்து 1,000. So 2 doubtful debts. doubtful debts is nothing but bad debts. ஸோ அவ்வளோதான். டோட்டல் வந்து 1,11,000. 1,11,000. ஸோ 1,11,000லேருந்து 23,500, 28,000, 34,000, 42,000.
1,11,000ல வந்து 42,000 போயிடுச்சுன்னா வந்து 69,000. ஸோ 69,000 தான் நம்மளோட நெட் ப்ராஃபிட். ஸோ 2 நெட் ப்ராஃபிட், அதான் பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் 69,000. ஸோ அவ்வளோதான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. நம்ம ட்ரேடிங் P&L போட்டாச்சு, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டா இந்த சம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ஃபர்ஸ்ட் வந்து லயபிலிட்டிஸ் தான் எழுதிடலாம். ஸோ பேங்க் லோன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேபிட்டல் தான் எழுதணும். கேபிட்டல் நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு கண்டுபிடிச்சோட கேபிட்டலோட வேல்யூ வந்து 1,50,000. ஆட் இந்த கொஸ்டின்ல அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கேபிட்டலோட ஆட் பண்ணணும். அடிஷனல் கேபிட்டல். ஸோ அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோனா 21,000. ஸோ 1,71,000. add net profit. net profit எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா வந்து 69,000. ஸோ ஆட் பண்ணோம்னா வந்து 0 0 0 9 + 1 10 0 பேலன்ஸ் 1 8 8 + 6 வந்து 14 2,40,000 less drawings. ஸோ drawings எவ்வளோனா வந்து 60,000 லெஸ் பண்ணோம்னா 1,80,000 வரும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோன் ஒரு 45,000. sundry creditors 21,000. ஸோ இதுதான் வந்து liabilities சைடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அசட் சைடுக்கு வந்து போயிடலாம். ஸோ அசட் சைடில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஷினரி 60,000. டெப்ரிசியேஷன் இருக்கு. க்ளோசிங் வேல்யூலேருந்து டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணோம். ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் at 10%. So 60,000 at 10% வந்து 6,000. So 54,000. அதுக்கு நெக்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் 33,000. நெக்ஸ்ட் sundry debtors 1 lakh. less doubtful debts at 1% doubtful debts 1 lakhல வந்து லெஸ் பண்ணணும். இதுவும் க்ளோசிங் வேல்யூல தான் அப்ளை பண்ணணும்னு நான் அதே சொல்லியிருக்கேன். ஸோ 1 lakhல 1% வந்து 1,000 rupees. ஸோ 99,000. நெக்ஸ்ட் ஸ்டாக் 22,000. bills receivable 38,000. so total பண்ணா நமக்கு ரெண்டு சைடு வந்து 1,80,000 plus 45 plus 21 வந்து 2,46,000. இந்த சைடு வந்து 2,46,000. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாப்டர் 1 இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தோ இட் டேக்ஸ் எனக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆனால் கூட வந்து நான் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் ஒரு சம் கூட ஸ்கிப் பண்ணாமல்
அரௌண்ட் 8 லெக்சர்ஸ் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்காக வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு 5 மார்க் கேட்டாலும் சரி, 3 மார்க் கேட்டாலும் சரி, 2 மார்க் கேட்டாலும் சரி, ஃபுல் மார்க் அடிச்சிட முடியுமான்னு கேட்டால் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அடிச்சிட முடியும். ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளம் கூட விடாமல் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். 1 to 20 ப்ராப்ளம்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் நான் எப்படி சால்வ் பண்ணணும், இல்லஸ்ட்ரேஷன் அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே மாறாது. வெறும் நேம் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க. மிச்சப்படி சம்மோட மாடல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இல்லஸ்ட்ரேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ், அண்ட் the chapter get successfully completed. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த லெக்சர்ல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then stay tuned.